செந்தமிழ் நாடெங்கும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெங்கும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற என் முண்டாசு கவி பாரதியின் கூற்றிற்கிணங்க என் தந்தையர் நாட்டிற்கு முதல் வணக்கத்தையும் என்னை என்றெடுத்த தாய் தந்தைக்கு மறுவணக்கத்தையும் அவையில் உள்ள அனைவருக்கும் மறுவணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். என் பெயர் ஜெயசுதா. நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் படித்ததில் பிடித்த சிலவற்றை பற்றியே உங்கள் முன் பகிர்ந்துள்ள வந்துள்ளேன். அது என்னவென்றால், மகாத்மா காந்திஜியின் வரலாற்றினை படிக்கும் பொழுது அதில் பிடித்த சிலவற்றை பற்றியே உங்கள் முன் நான் பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்திஜி சிறு வயது இருக்கும் பொழுது அவருடன் சக நண்பர்களுடன் இணைந்து கொண்டு சில தவறான செயல்களை செய்தார். அது என்னவென்றால், புலால் உண்ணும் பழக்கம். அவரது வீட்டிற்கு யாருக்குமே மாமிசம் உண்ணும் பழக்கம் கிடையாது. ஆனால் அவரது சக நண்பர்களுடன் இணைந்து கொண்டு ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்றால் அவர்கள் ஏன் திடமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் மாமிசத்தை உண்கிறார்கள் அதிகமாக. அதனால் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்று தனது சக நண்பர்களின் பேச்சை கேட்டு புலால் உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். மேலும் புகைப்பிடிப்பதற்கும் பழக்கத்திற்கும் தள்ளப்பட்டார். இதனால் சில திருட்டுக்கள் தனது வீட்டில் சிறு தொகையை திருடியும் இதன் பயன்படுத்தி வந்தார். தனது தந்தைக்கு உடல்நிலை ஒரு நாள் சரியில்லாமல் போனது. அப்பொழுது ஒரு பேப்பரில் எழுதி தனது தவறை எழுதி தனது தந்தையிடம் கொடுத்தார். நாமெல்லாம் என்ன நினைப்போம், ஐயோ அப்பா எப்படி அடிப்பார்கள், என்ன சொல்வார்கள் என்ற பயத்தில் இருப்போம். ஆனால் அவரது தந்தையோ அதை படித்துவிட்டு, மோகன் இங்கே வா, நீ என்று தவறை உணர்ந்தாயோ அன்றே நீ மன்னிக்கப்பட்டாய். நீ இது போல் தவறை இனிமேல் செய்யாதே. உன் தவறை நீ திருத்தி கொண்டாயே, அதுவே எனக்கு போதுமடா என்று சொல்லி அந்த காகிதத்தை கிழித்து போட்டார். இதனை கேட்டவுடன் காந்திஜியின் கண்களில் கண்ணீர் மல்க நின்று, என் தவறை உணர்ந்தேன் தந்தையே, இனியும் நான் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று தனது தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்தார். இன்னொன்று அவரது வரலாற்றை படித்த போது எனக்கு பிடித்தது என்னவென்றால், அது என்ன என்றால், அவர் ஒரு விலையுயர்ந்த பேனாவை பயன்படுத்தி வந்தார். அன்றாடம் அவர் பயன்படுத்தும் பேனா அது காந்திஜிக்கு ஒருவர் பரிசாக அளித்தது. அவர் அதை ஆசிரமத்தில் வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்று அது திருட்டு போய்விட்டது. இதை கேட்ட அந்த ஆசிரமத்தில் இருந்த அனைவருமே பயந்தனர். ஐயோ, இது மகாத்மா காந்தி, இது அவர் அன்றாக பயன்படுத்தி வந்த பேனாவே இப்பொழுது களவு போய்விட்டது, என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்றனர். அப்பொழுது ஒருவர் கேட்டபோது காந்தி சொன்னார், தவறு என்னுடையது, விலை உயர்ந்த பேனாவை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது. அந்த பொருளால் தான் அவர் திருட செய்தார். திருட செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தியதுக்கு காரணமே அந்த விலை உயர்ந்த பொருள்தான். இனி நான் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்று கூறிய மகாத்மா அவர். அதனால்தான் அவரை மகாத்மா காந்திஜி என்று நாம் சொல்லுகிறோம். மேலும் இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் குழந்தைகளை அடித்து திருத்தினால் அவர்கள் திருந்த மாட்டார்கள். அவர் அன்றே சுதந்திரத்தில் கையெடுத்தால் அகிம்சை என்றும் போராட்டத்தை நாமும் அன்புடன் ஒரு செயல்களை குழந்தையிடம் சொல்லி பாருங்கள், அதை செய்வார்கள். அடித்து மிரட்டி பாருங்கள், அப்பொழுது செய்வார்களே தவிர அதற்கு அடிபணிய மாட்டார்கள். எனவே நான் அன்புடன் அனைவரிடம் நடந்து கொள்வோம். நாமும் மன்னிப்போம், நாமும் மனிதராவோம். தவறு செய்வது முக்கியமல்ல, அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் மனிதன். எனவே நாமும் இன்று முதல் மனிதனாவோம். மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு 3 எழுத்தில் நன்றியையும் 5 எழுத்தில் வணக்கத்தையும் 8 எழுத்தில் வாழ்க வளமுடனையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.